இதில் ஃபாத்திமா நாயகி வாழ்க்கை முழுக்கும் பெரிய வலியோடு வாழ்ந்தவங்க, கஷ்டத்தோடு வாழ்ந்தவங்க. ஆனாலும் கூட அவங்களுடைய இபாதத்தில் அந்த வலியையும் வேதனையும் காட்டக்கூடிய விதத்தில் நான் என்ன தொழுது என்ன பயன்ற மாதிரி வாழ்ந்தாங்களா? இல்லை. அவங்க எவ்வளவு கஷ்டம் கொடுக்க 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 அவங்களுடைய இபாதத்துக்கள் இன்னும் அதிகமாச்சு. நீ எவ்வளவுதான் என்ன சோதிச்சிருவேன், கடைசியில் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்தான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் சீதத்துல் ஜன்னா, சொர்க்கத்தின் தலைவின்ற பாக்கியத்தை கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் எப்படி வாழணுன்ற ரோல் மாடலை உலக அரங்கத்தில் இவங்கள மாதிரி வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் பேற்றை கொடுத்தான். உலகத்தை கொடுக்கல, துனியாவை கொடுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஃபாத்திமா நாயுடைய வரலாறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பட்டு சேலை கொடுத்துருப்பாங்களா தன்னுடைய வாழ்க்கையில், அல்லது ஒரு பதக்கத்தை போட்டிருப்பாங்களா, நெக்லஸை போட்டிருப்பாங்களா? இல்லை, துனியாவை கொடுக்கல. ஆனால் ஆகிரத்தில் எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத தலை சிறந்த பொறுப்பை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான்னு சொன்னால் இந்த உலகத்தின் வாழ்க்கையில் அவங்க காட்டிய அந்த இபாதத்தினுடைய முனைப்பு தான்